வேணும்னு பண்ணலை, பட் வித்தவுட் ரியலைசிங் பண்ணிட்டு இருக்கலாம். எஸ் எஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த பர்சன் ஹூஸ் ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங் இஸ் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். ஓகே சரியா? அது ஒன்றும் வி கேனாட் சே தே ஆர் நாட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். ஓகே ஓகே, அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணுமா? சரி, அந்த ஃபோன் வேலை பண்ணல, அதனால என்ன அப்படின்னு என்னால் நினைக்க முடியல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஃபோன் டு ஒர்க் இம்மீடியட்லி. சரியா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மிஸ் மேட்ச்சில் தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் கம்ஸ் அவுட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஹியூமன் பாடி ரிக்வயர்ஸ் த கெப்பாசிட்டி டு ரிப்பேர் இட் செல்ஃப். நாம் வந்து இப்போ எந்த ஒரு சவுண்ட் எடுத்துக்கோங்க, அந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா சவுண்டு பிகம்ஸ் இன்டாலரபிள், ஈவன் இஃப் இட் இஸ் அ நைஸ் திங் லைக் மியூசிக். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபார் பேலன்ஸ் டு பி மெயின்டைன்ட் there is a threshold or a level. அந்த லெவல் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளால் வந்து the system is not able to handle. So for many stress ரிலேட்டடும் சரி, இல்லை மென்டல் ஹெல்த் ரிலேட்டடும் சரி, ஃபிசிக்கல் இல்னஸ்க்கும் சரி, திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்கிறோம், இல்லை மென்டல் பிரேக் டவுன்னு சொல்லலாம். அது வந்து அந்த ஒரு நொடியிலையோ அந்த ஒரு வினாடியிலையோ நடக்கலை, அது பில்டப் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும்போது அந்த ஆலோஸ்டாசிஸ் நோ லாங்கர் பாசிபிள், அந்த ரீசெட் இஸ் நோ லாங்கர் பாசிபிள். சிஸ்டமால் தானே வந்து ஹீல் பண்ணிக்க முடியல, ரிப்பேர் பண்ண முடியல. தட் இஸ் வென் we become symptomatic.